5ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வரைக்கும் நம்ம வாசித்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்க்கும்போது வேதத்தில் நமக்கு அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட இங்கே சொல்கிறதான ஒரு காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அதுக்கு முன்னே கடந்த வாரத்தில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எல்லாம் முடிந்தது, தேவனுடைய கருத்தில் ஆவியே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம படித்தோம். லூக்காவில் பார்க்க முடியும், மத்தேயுவில் பார்க்க முடியும், மார்க்கில் தேவன் சொன்ன வார்த்தைகள் 4 சுவிசேஷ புத்தகத்தில் அதை தேவன் நமக்கு சொன்னதான வார்த்தைகளை. ஏன்னா அவர் செய்து முடித்தார், எல்லாத்தையும் செய்து முடித்தார். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அப்படி நம்ம செய்து முடிக்கிறவங்களா இருக்கணும். ஆவியோ பலவீனமாக இருக்குது. பலவீனமாக இருக்குதுங்களா? உற்சாகமாக இருக்குதுங்களா? உற்சாகமாக இருக்கிறது ஆவி. ஆனால் மாம்சம் என்ன இருக்குதுங்க? பலவீனமாக்கியதுன்றது தான் வேதத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ ஆவிக்குள்ள தேவனை நம்ம பார்க்கணும்னா அவர் ஆவியோடு கூட நம்ம பார்க்கும்போது தான். அதுக்கு தான் ஒருவன் ஆவியோடு சத்தியத்தோடு உண்மையோடு அவரை தேடும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை பார்க்க முடியும். வெளிரங்கமாக நம்ம பார்க்க முடியாது. ஒரு படத்துலையோ ஒரு விக்கிரத்திலையோ இல்லாவது நம்ம ஒரு உருவத்துல நம்ம பார்த்து நம்ம அவரை ஆராதிக்கக்கூடியதான தேவன் அல்ல. அவரு அண்டஸ்வரத்தை படிச்சாரு. அதே நேரத்துல நான் உங்களுக்குள்ளே நான் என்ன பண்றேன்? வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறேன்னு சொன்னா. அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். அதுக்குதான் சொன்னாருங்க, நீங்க நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமா செய்ய என்னால் முடியுன்றாரு. அப்போ நம்ம நினைக்கிறது என்னன்றது அவருக்கு தெரியுது. அதே நேரத்துல நம்ம என்ன கேட்கணும்னு ஜெபத்திலே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஜெபமே அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலும் உண்டுன்றது நம்ம பார்க்க முடியும் வேதத்துல. அப்போ இந்த வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். வாசிங்க, அந்த 14 வசனத்தை முதல் வாசிக்கலாம். தெலுங்குல வாசிங்க. సహోదరులారా, మేము మీకు బోధించినది ఏమనగా అక్రమంగా నడుచుకున్న వారికి புத்தி చెప్పండి. பாருங்க, அக்கிரமமா நடக்கிறவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணுமா? அப்ப எப்படி அவங்களுக்கு புத்தி சொல்லணும்னா இந்த வேதத்தை வச்சுதான் நம்ம புத்தியை சொல்லணும். ஒரு மனுஷன் அக்கிரமமா நடக்கிறான், அவனுக்கு எப்படி தேவனை பத்தி சொல்லணும்? இல்ல அந்த அக்கிரமத்திலிருந்து அவனை விடுவிக்கணும் இல்லைங்களா? இந்த உலகத்துல எல்லாரும் அக்கிரமம் செய்து தேவனுடைய மகிமை என்ன பண்ணாங்க? இழந்து விட்டாங்க. தேவனுடைய மகிமை என்னன்னு தெரியல. பிசாசானவன் என்ன பண்ணிட்டானா, அவன் நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சொல்லப்படுது, எல்லா விதமான பிரபஞ்ச ஆவியானவன் என்ன பண்ணிட்டான்? மனக்கண்களை குருடாக்கி வச்சுட்டுங்கிறான். ஒருத்தரும் பார்க்காம படி அவன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா குருடு வச்சிருக்கான். அதுக்கு இயேசு ஒரு நல்ல வார்த்தை சொல்வார், எகிப்தால என்ற கண்கள் திறக்கப்படுவதாக. அப்ப கண்கள் திறக்கப்படணும். எப்ப கண்கள் திறக்கப்படும்னா அந்த கண்கள் எப்போ நமக்கு திறக்கப்படும்னா தேவனோடு கூட இருக்கிற யார் அது திறக்க முடியும்னா அது தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க சத்தியம் அறிவைகள் சத்தியம் என்ன பண்ணுங்களா நம்ம விடுதலாக்குது. அப்போ நம்ம சத்தியம் அங்க இருக்குதுன்றது நம்ம என்ன பண்ணணும்னா தேடும். அப்போ தேடுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டெடுவீர்கள். என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்போ யாரெல்லாம் நம்ம அவரை தேடணும் அந்த வாஞ்சியோடு, அந்த உண்மை எதுவுமே நம்ம ஆகட்டும், நம்ம பிரயாசம் நம்ம இருக்குதுதான். அதுக்கு நம்ம முழு மனத்தோடு முழு வேலத்தோடு முழு உள்ளத்தோடு தேவனாக கர்த்தருக்கே என்ன பண்ண ஆராதனை செய்ய என்று முதல் பிரமாணத்திலே நம்ம ஏத்துறாங்க. 20ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம அதை பண்ணணும்னதுக்கு அங்க ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லப்படுது. யாத்ராகம் 20 నిర్గమ కాండం 20 எத்தனை வசனம் பாருங்க? 3 రైట్ అప్. నీ దేవుడైన యెహోవాని ఏం చేయాలంట చూడండి. 20 నీ దేవుడైన యెహోవాను నేనే అసలు ఐగుప్తు దేశమునకు నుండి
వెలుపలకి రప్పించిన నేనే. அப்ப பாருங்க, இங்க நானே நானே என்று சொல்றாரு. அப்போ ஏன் இவருக்குன்னா அவ்வளோ ஒரு தான காரியமா? இவர் எதுவுமே ஆகட்டும் பாருங்க, நானே நானே என்று சொல்றாரு. அப்புறம் இயேசு கூட ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன ஏன் தேடுறீங்கப்பா? நான் இது வரைக்கும் உங்க கூட தான் வாழ்ந்துருக்கிறேன், அங்க தேவாலயத்தில் எருசலேமில் இருந்திருக்கிறேன், அதே நேரத்தில் என்ன நான் உங்க கூட தான் சுத்தி இருக்கிறேன்னா, இப்போ ஏன் இப்போ நீங்க வந்துக்கிறீங்கன்னா நர்சனாக இயேசுவே நீங்க யாரை தேடுறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ கேட்பாங்க அவங்க, நீங்க யாரை தேடுறீங்கன்னா நாங்க இயேசுவை தேடுறோம். அந்த நர்சனாக இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பின்னிட்டு என்ன ஆகிறாங்க? உயிர்றாங்க. காரணம் எதுக்காகனா அவர் தான் தெய்வம், அவரு தான் கடவுள், அவர் தான் உண்மையான அவர் பிரமாணத்துல சொல்லியிருக்கார் நானே. அப்போ நானேன்றதுக்கு இந்த உலகத்துல யாருன்னா சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நானேன்றதுக்கு என்ன தெரியுங்களா? என்னை விட எதுவுமே பெருசு இல்லை, நான் தான் எல்லாம் உருவாக்கினேன், நான் தான் படிச்சேன்னு சொல்லுது யாராவது அந்த அதிகாரத்தோடு சொல்ல முடியும்னா அவர் ஒண்டிதான் சொல்ல முடியும். இந்த உலகத்துல யாருமே ஆகட்டும் நானே என்று சொல்லத்துக்கு அவருக்கு தான் முடியும். ஏன்னா அவரு சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த வல்லமை முன்ன யாரை நிக்கணும்? அதனால பாருங்க, நேனு தப்ப வேறொங்க ஒன்று கொடுத்து இது யாருன்னா சொல்ல முடியுமா? என்ன தவறுனா வேற தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதான ஒன்றான மெய் தேவனாக உண்மையும் நீ அனுப்பின இயேசுவை அழுகிறதே நிச்சயம். அவரை அறியும் போது நம்ம அவர் தெரிஞ்சு கொள்ளும் போது, அவரே நாம பணிந்து கொள்ளும் போது, அதுக்கு தான் தாத்தான் கூட கேட்பாங்க, உன் தேவனை நீ என்ன பண்ண ஆராதிக்கணும்னு அதுக்கு சொன்னா இல்ல, நீ என்ன பண்ண அதை சொல்றாங்க. மத்தேயுல சொல்றாங்க அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் உப்புற அருகிலே கொண்டு போய் என்ன பண்றாங்க? யாரு நம்ம நீ இந்த உலகம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ ஒரு நிமிஷம் என்ன பண்ணிடு, வணங்கிடு. நீ வணங்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு குத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, உன் தேவனாக இந்த வசனத்தை வச்சுதான் அங்க சொன்னார் இல்லைங்களா? அவர் வசனத்தோடு தான் எதுவுமே பேசுற. அப்போ சாத்தானுக்கும் வசனம் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனா சர்வத்துக்கும் அதிகாரியான தேவன், போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? ஜிராஸ் பணத்துக்கும் ஒரிஜினல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்ப இவன் என்ன ஒரு நம்ம இன்னும் சொல்ல போனா ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்றாரு. என்ன உதாரணம்னு பார்க்கும்போது, ஒரு என்னதுன்னா ஒரு கோழி நினைச்சுங்க, அந்த கோழிக்கு மாமூல் நம்ம அந்த ரெக்கைங்கள்லாம் இது பண்ணி இல்லை அதுக்கு வேற விதமா நம்ம எவ்வளவுதான் செட் பண்ணாலும் அந்த கோழி அந்த குஞ்சுங்க போய் அங்க இருக்குமா? இல்லை அது குஞ்சு தான் பெருக்க முடியுமா? அது உண்மைக்கும் உத்தம அதே நேரத்தில் பொய்க்கும் வித்தியாசம் இது. அதே மாதிரி இவர் சொல்றாரு, நான் தான் தேவன், என்னை விட உங்களுக்கு எந்த தேவர்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதான தேவன். அப்ப பார்த்தோம்னா இந்த தேவனை குறித்து நம்ம இங்க நம்ம வாசிக்கிற ஒன்று தர்சனங்கள்ல வாசிக்கும் போது யாரை நம்ம யாருக்கு நம்ம சொல்லணுமா பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். 14 வசனத்தை வாசிக்கிற தமிழ்ல. மேலும் சகோதரர்களே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்ன பாருங்க, நாங்க உங்களுக்கு என்ன என்று நாங்க போதிக்க முடியும் என்றால், நீங்கள் ஒழுங்கில்லாதவர்களுக்கும் புத்தி சொல்லணுமா? நம்ம யாருன்னா புத்தி சொல்லணும்னா புத்தி கீரங்க தான் புத்தியை சொல்ல முடியும். புத்தி இல்லாத அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் சொல்றாங்க, யார் என் அறிவை கேட்க தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் புத்தி சொல்லுவேன். அப்ப யாருக்கு போதிக்கப்படும்னா நம்ம புத்தி கேட்கறவங்களுக்கு தான் புத்தி. ஒன்று புத்தி இனத்துக்கும் ஞான இனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? ஞான இனத்து தானா இருக்கும். ஒன்று வசனத்தை வாசிக்கலாம் பார்க்கலாம். 111 சங்கீதத்துல கடைசி 10 வசனம் அதுதான் வாசிக்கலாம். 111 10 வசனம் தமிழ்ல வாசிக்கலாம். యెహోవా యందలి భయము జ్ఞానమునకు మూలము, ఆయన శాసనములను అనుసరించేవారు మంచి వివేకము కలుగును. அப்போ நல்ல விவேகம். அப்போ விவேகம் என்றால் புத்தி. தமிழ்ல பாருங்க,
கர்த்தருக்கு பயப்படுவதிலே கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கற்பனைனா வேதம். அப்போ இருக்கும்போது செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. பாருங்க, நல்ல புத்தி உண்டுன்றாருங்க. ஞானமும் புத்தியும் எங்கிருந்து வருதுன்னா அவருடைய வேதத்திலிருந்து தான் நமக்கு பெற முடியும். அப்ப அவருக்கு பயப்படும் போது நல் புத்தி நமக்கு ஆரம்பிக்குது. எப்ப நல்ல புத்தி வருதுன்னா ஞானம் வந்த பிறகுதான் புத்தி வருது. அப்ப இந்த வேதத்தை படிக்க 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 நமக்கு நல் புத்தி வருது. இப்போ நல்ல புத்தி வந்த பிறகும் நாம் யாருக்கு சொல்றோம்னா புத்தி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? புத்தியே இந்த வேதத்து மூலியமா நாம் போதிக்கிறீங்களா? அதனால சகோதரர்களே, நம்ம பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ సహోదరులారా, మేము మీకు బోధించినది ఏమనగా అక్రమத்துல இருக்கிறவங்களுக்கு నడుచుకున్న వారికి புத்தி చెప్పండి. யாருக்கு நம்ம புத்தி சொல்லணும்? அக்கிரமா நடக்கணும். நீங்க ஒருவேளை அக்கிரமா செய்யறவங்களுக்கு இடத்துல நீங்க புத்தி சொன்னா கேட்பாங்களா? எப்போ வேதத்துக்கு தான் நம்ம போகணும். அப்போ யாரெல்லாம் அக்கிரமமா பண்றவங்களுக்கு யாருக்கு புத்தி சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா சகோவை கிட்ட போக முடியும். நம்ம ஏன் சகோவை கிட்ட போனோம்னா அவர் அக்கிரமமா என்ன பண்றாருங்க? பணத்தை பிடிக்கிறாருங்க, வசூல் பண்றவர். அதே நேரத்துல அவரு யாருன்னா ஒரு ஆயக்காரனும். அதே நேரத்தில் இருங்க ஒரு அந்த வசனத்தை லூக்கா 19 அதிகாரம் முதல் வசனம். பாருங்க, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் அவர் அந்த வழியில் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் பாருங்க ஆயக்காரவனுக்கும் தலைவனும் ஐஸ்வரனுமாய் இருந்தபடியே பாருங்க அவருடைய ஐஸ்வரியனா இருந்தபடியால் சகேயு என்னப்பட்ட ஒரு பாருங்க சகேயு என்று எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, அவரை பார்க்க வகை தேடினான். நாம் கூட பார்க்க அவரு. அதனால்தான் என்னை பார்க்கிற முகம் எப்படி இருக்குங்க? பிரகாசம் அடி. எங்க 34:5 சங்கீதத்துல வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்து முகம் எப்படி இருக்குங்களா? பிரகாசமா இருக்கும். யாரெல்லாம் அவரை பார்க்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏங்க கிறிஸ்டினா இருக்கிறீங்க நீங்க, உங்க முகம் மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னா காரணம் நம்ம முகமே தேவனுடைய. அதுதான் மோசே கூட 33 யாத்திராகத்துல படிக்கும் போது அவரு மலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இறங்கும் போது அவர் முகமே யாரும் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவரு ஒரு என்ன பண்றாருங்க, துப்பட்டி போயிட்டுக்குன்னு வந்து அங்க ஜனங்க மத்தியில் பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சான். அப்போ உன் முகம் என் முகம் எதுக்கு இந்த பிரகாசம்னா அவரை பார்க்கறங்க. அவரை பார்க்கணும்னா நாம் எப்படி பார்க்க முடியும்? ஆவியோடு உண்மையோடு தான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஒரு மனுஷமா வெளியே எங்கும் நம்ம அவரை பார்க்க முடியாது. நீ உன் கதவு அறையிலே நீ போய் என்ன பண்ணுமா? ஜபம் பண்ணது. பாருங்க, நம்ம மத்திய 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 9-13 வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, அதே வாசிக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே, பாருங்க, உம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி என்னை ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கூட உம்முடையவைகளே. இதுதாங்க நம்ம சொல்றோம். எதுக்கு சொல்றோம்னா அவருக்கே மகிமை செலுத்தணும். அப்படியே நேரத்துல ஏசாயா புத்தகத்துல நம்ம சொல்ல முடியும் போது 52 அதுல 10 வசனமா என்ன பாருங்க, என் மகிமை யாருக்கு நான் தரமாட்டேன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. அது எதுக்காக நம்ம அவருக்கு தான் மகிமை செலுத்தணும், அவருக்கு தான் நம்ம கனத்தை செலுத்தணும்னா